இளையராஜா சாருடைய பெயருக்கு, புகழுக்கும் களங்கம் ஏற்படுது அப்படிங்கிறத ஏன் நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் அப்படின்னா, சில பேர் வாய் விட்டு கேட்டாங்க. "ஏன் இளையராஜா சம்பாரிச்சதெல்லாம் பத்தாதா?" அப்படின்னு சில பேரு சில டிவி யூடியூப் இன்டர்வியூல இப்படியே பேசுனாங்க. அப்ப அது சாருடைய பேருக்கும், புகழுக்கும் களங்கம் தானே? அதுதான். இப்ப பேருக்கும், புகழுக்கும் களங்கம்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப அவர் பேருக்கும், புகழுக்கும் எவ்வளோ விதத்துல எவ்வளோ மீம்ஸ் கிரியேட் பண்றாங்க. எத்தன யூடியூப் சேனல்ஸ்ல எவ்வளோ களங்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா கூட பர்சனாலிட்டி ரைட்ஸ்க்கு ஒரு ஆர்டர் நீதிமன்றம் குடுத்திருக்கு. ம். அது என்னன்னா, அவருடைய புகைப்படத்தையோ, அவருடைய இமேஜஸையோ, அவருடைய நிக் நேம்ஸையோ தவறுதலாக அதாவது பயன்படுத்தக்கூடாதுன்ற விஷயத்துல பொதுவா அப்படி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அவர் பேரையே ஆ சொல்லக்கூடாது. எல்லாருமே அவர் அதான் படத்தையே கேட்குறாங்க. போடக்கூடாது. இளையராஜா அவருடைய ஃபோட்டோவே பயன்படுத்தக்கூடாது. இளையராஜா அவருடைய பெயரே பயன்படுத்தக்கூடாதுன்னா, நாளைக்கு செய்திகள்ல அல்லது ஒரு செய்தி எழுதும் பொழுதோ, செய்திய காட்சிப்படுத்தும் பொழுதோ, அது எப்படி ஃபோட்டோவும், பேரும் பயன்படுத்தாம இருக்க முடியும்? இது யோசிக்க மாட்டாங்களான்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல இப்ப போட்டு பர்சனாலிட்டி ரைட் வந்த கேஸ்ல, அவர் ராஜா சாருடைய வாதம் என்னன்னு சொன்னீங்கன்னா, தவறான முறையில் ஒரு டெஃபமேட்டரி கன்டென்ட்டோ, அவர மார்க் பண்ற மாரி கன்டென்ட்டோ, முக்கியமா கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அவருடைய நேமையோ, இமேஜோ வச்சு பண்றத அவர் விரும்பல. அது இன்னும் புரியிற மாரி கொஞ்சம் ஓப்பனா சொல்லலாமா சார்? ஆமா. எப்படின்ட்டு? ஓப்பனானா இப்போ நெறைய முன்னாடிலாம் வந்து பெ ஒருத்தருடைய பேரையோ, இமேஜோ யூஸ் பண்ணணுன்றது. எல்லாருடைய இமேஜும் பேரும் யூஸ் பண்ண போறது கிடையாது. என்னுடைய இமேஜ் நம்ம இமேஜ் ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள தான் பண்ண போறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க. இப்ப ஒரு இளையராஜா பர்சனாலிட்டி அவர்கள ஒருத்தர் விமர்சனம் பண்ணி பேசுறாருன்னா, இளையராஜா அவர்கள விமர்சனம் பண்ணி பேசக்கூடாதா? இல்ல அதுதான் வரேன். இப்போ ஒரு ஆ. பர்சனாலிட்டி செலிபிரிட்டின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டா, அவர பத்தி பேசணும். அவர பத்தி கன்டென்ட்ட போட்டோம்னு சொன்னாலே, அது வந்து வைரல் ஆகுது. ம். இப்போ வந்து இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் வந்ததால, ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ம். வீட்ல உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஸ்ப்ரெட் பண்ணி, அத ஒரு வைரல் ஆக்க முடியும். அத வச்சு கன்டென்ட்ட போடுறவங்களுக்கு அதுல வந்து லாபம் பண்ண முடியும். ஸோ, அந்த பண்ற கன்டென்ட் ரைட் டூ பிரைவசி அவருக்கு இருக்கு. அவருடைய ரைட்ஸ, அவருடைய பிரைவசிய புரொடெக்ட் பண்ணக்கூடிய உரிமை கான்ஸ்டிடியூஷன்ல அவருக்கு குடுத்திருக்கு. ம். அததான் அவர் இன்வோக் பண்றாரு. தன்னுடைய படங்கள, தன்னுடைய நேம எந்தெந்த இடத்துல நியாயமா யூஸ் பண்ண முடியும், எங்க பண்ணக்கூடாதுன்றது அவருக்கு உரிமை இருக்கு. அத சரி, எங்க புரொடெக்ட் பண்ண தான் பயன்படுத்தலாம், சொல்றாரு. எங்க பயன்படுத்தக்கூடாது? பண்ணக்கூடாதுன்னு அது அவர் முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்குன்னு தான் இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்லிருக்கு இந்த ஆர்டர்ல, அவருடைய பர்மிஷனோட உபயோகப்படுத்தலாம். ஓகே. அது இல்லாம நியாயமா பண்ற இடங்கள்ல அது இப்போ ஒரு நியூஸ்ல போடுறாங்க. அதுல அவரோட படத்த காமி இவர பத்தி ஒரு செய்தி போடுறாங்கன்னும்போது, அத தடுக்கிறதுக்கான விஷயங்கள். ஆனா கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நான் சொன்னேன் இல்லீங்களா? அவருடைய படங்கள வச்சு அத மானிடைஸ் பண்றாங்க.